உங்க மடியில தான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும். என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும். என் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வதும் ஏனோ. உங்க உசுரை கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ. கண்ணுக்குள்ள புத்தி வச்சு காத்து வந்ததும் ஏனோ. கால்கள் ரெண்டும் இடறிடாமல் சுமந்து வந்ததும் ஏனோ. என் கால்கள் ரெண்டும் இடறிடாமல் சுமந்து வந்ததும் ஏனோ. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்ம மனசை புரிஞ்ச தெய்வம் அவர் ஒருத்தர் மட்டும்தான். நம்மளை மனசை புரிஞ்சு நம்மளை அனுசரித்து நமக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விஷயங்களை செய்து கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது யார் அப்படின்னா அது நம்ம ஏசப்பா மட்டும்தான். அவருடைய உடனிருப்போம், அவர் நமக்கு கொடுக்குற பலனும் நம்ம இடத்துல இல்லை அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை குட்டீஸ். நம்ம அதை புரிஞ்சுக்கிடணும். ஏசப்பா நமக்கு இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறத தாண்டி இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கே அவருடைய உறுதுணையும் அவருடைய உடனிருப்பும் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் நம்ம இங்கே ஒரு நாளையும் சர்வே பண்ண முடியும். அதை அவருடைய உடனிருப்பை உணர்ந்த எல்லாருக்குமா இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பாடலும் அருமையான ஒரு வசனமும் கொடுத்துருக்குறாங்க. திருப்பாடல் 4:8 படியாம், இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாய் இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கின்றீர் அப்படிங்கிற வசனம் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு நிறைய நேரங்களில் ஏசப்பா நான் தனியாக இருக்கிறேன், ஏசப்பா எனக்குன்னு யாரும் இல்லையே, எனக்கிட்டுன்னு பேசுகிறதுக்குன்னு யாரும் இல்லையே, நான் பேசுகிறத கேட்குறதுக்குன்னு யாரும் இல்லையேன்னு நிறையா நேரங்களில் நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்தது உண்டு. அப்படிதானே நம்ம பிரச்சனைகளை எங்கே போய் சொல்கிறது, யார் நமக்கு உதவுவாங்கன்னு நம்ம நிறைய நேரங்களில் ஏங்கி தவிச்சு இருந்தது உண்டு. அப்படிதானே ஆனால் இன்னைக்கு நம்ம மனதில் ஒரு பெரிய ஒரு உறுதி வேணும். யார் நம்மளை சுற்றி இல்லைன்னா கூட அவருடைய உடனிருப்பும் அவருடைய அரவணைப்பும் நம்ம கூட இருக்குது. நம்மளை ஒரு உள்ளங்கைகளில் வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிற ஒருத்தர் நம்ம கூடவே இரவும் பகலும் எல்லா நேரங்கள்லையும் நம்ம போகிற இடங்கள்லையும் வருகிற பாதைகள்லையும் இருக்கிறாரு அப்படின்னா நம்ம லைஃப்பில் நம்ம எதை குறிச்சும் பயந்து போகக்கூடாது. எப்பையும் மன நிம்மதியோடு இருக்கணுமா குட்டீஸ்? நீங்கள் நிறைய பெரியவங்க சொல்கிறத கேட்டிருக்கலாம், நைட்டு போய் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது, நம் எண்ணங்கள் எல்லாமே நமக்கு நடந்த விஷயங்களையும் நம்ம ஒருவேளை நம்ம அசிங்கப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம காயப்பட்ட இடங்களாக இருக்கலாம், இல்லை நமக்கு எதிர்பாராமல் நிகழ்ந்த நிறைய விஷயங்களாக இருக்கலாம். அது எல்லாமே நம்ம போய் தூக்கத்தில் படுத்த உடனே தான் என்ன வரும், நமக்கு நம்ம நினைவுக்கு வரும். அப்படி தானே குட்டீஸ்? நிறைய பெரியவங்க அப்படி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம இன்னைக்கு ரொம்ப மன அமைதியோடு தூங்க போகிறோம். ஏன்னா நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்கு இந்த மாதிரியான எல்லா விதமான போராட்டங்களையும் நம்மளிடந்து எடுத்து போட்டு நம்மளை அரவணைச்சு பாதுகாத்து கொள்றதுக்கு நம்ம கூட நம்ம ஏசப்பா இருக்காங்க. அவருடைய தோள்களில் நம்ம சாய்ந்து தூங்கும்போது இந்த உலகப்புறமான பயங்கள் நமக்கு எதுக்கு? ஏன்னா அவர் எல்லாவற்றையும் நம்மளை கடந்து வர பண்ணுவார். அப்படி கடந்து வர பண்ணுகிற தேவன் நம்மளோட இருக்கும்போது இந்த உலகம் நமக்கு தனிமையை கொடுத்தா கூட அது நமக்கு நிறைவான ஒரு தனிமையாக இருக்கும், நமக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு தனிமையாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தகப்பன் நம்ம கூட இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த இரவு பொழுதை நம்ம கடந்து போவோம். கண்டிப்பாக ஏசப்பா நம்மளை ஒரு காலமும் எங்கேயும் விட்டு கொடுக்காம விட்டு விலகாத தேவனாக இருப்பாங்க.
ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, நாங்கள் அமைதியாக தூங்குகிற அளவுக்கு எங்கள் லைஃப்பில் நீங்கள் கொடுத்துருக்குற அந்த அமைதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் சமாதானத்திற்காகவும் ஏசப்பா, நாங்கள் பிரச்சனைகளையே கண்டா கூட அதை கடந்து வரக்கூடிய அந்த மன பலனை நீங்கள் கொடுத்துருக்கிறதுக்காகவும் நன்றி கூறுகிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு பலன், நீரே எங்களுக்கு அரணாக இருந்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதையும் கடந்து வர வேண்டிய சூழ்நிலைகளையும் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தும்படியாக உமது கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.